வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து பிரம்மயுகம். இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னன்னாக்கா, மம்முட்டி அவர்கள் வந்து நடிப்புல வந்து பின்னி படம் எடுத்திருக்காருங்க. ஆனா அந்த படத்தோடைய ஸ்டோரி கேட்கும்போது வந்து அவ்வளவு வேல்யூபிளா வந்து இல்ல. எங்கேயுமே வந்து லாஜிக் இல்ல படத்துல. அதாவது வந்து நீங்க லாஜிக்கோட படம் பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஆர்ஆர் த்ரில்லர் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பாருங்க. ஆனா நீங்க ஒரு சில லாஜிக் மீறல படத்துல இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி இந்த படத்துல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. படத்தோடைய ஸ்டோரி பிளாட் என்னன்னா, ஒரு வழிப்போக்கன் வந்து தஞ்சம் அடைகிறாப்புல, ஒரு மோகினியால வந்து பயமுறுத்தப்பட்டு ஒரு வீட்டில் வந்து தஞ்சம் அடைகிறாப்புல. அந்த வீட்டில் வந்து நான் கொஞ்ச நாள் தங்கணும் அப்படின்னு, சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறேங்க, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. மம்முட்டி அவர்கள் வந்து நீ அங்கேயே வந்து எனக்கு சேவகனா வந்து இங்கேயே இரு அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அங்க கூட வேலை செய்யற ஒரு ஆள் வந்து சொல்றாப்புல, அதாவது வந்து மம்முட்டிக்கு வந்து ஒரு கையாள் மாதிரி அவர் வந்து சொல்றாப்புல, மம்முட்டிக்கும் அவருக்கு வந்து ஆகாது, ஒரு சின்ன பகையினாலதான் இந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. மம்முட்டி வந்து எப்ப எல்லாம் அவரை பாட சொல்றாப்புலையோ அப்ப எல்லாம் வந்து நீங்க பாடணும் அப்படின்னு சொல்றாப்புல. உனக்கு வேண்டியது எல்லாமே வந்து அவர் செஞ்சு கொடுப்பாரு, சாப்பாடு துணிமணி எல்லாமே வந்து அவர் செஞ்சு கொடுப்பாரு, நீ வந்து அவருக்கு ஆதரவா வந்து பாட்டு பாடிட்டு நீ இங்கே வந்து ஒரு அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி பிளாட் வந்து என்னாச்சு அப்படிங்கறது தான் படத்தோடைய ஸ்டோரி. மம்முட்டி யாரு, கூட இருக்கிற அந்த கையாளி யாரு, அந்த மோகினி யாரு, இவங்க ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படிங்கறது ஒரு தேடல் தான் இந்த படத்தோடைய ஸ்டோரி. படத்தை வந்து த்ரில்லா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த கதையை வந்து போதுமானதுதான். இருந்தாலுமே வந்து இவங்க கையாண்ட விதம் பாத்தீங்கன்னாக்கா, மம்முட்டி அப்படிங்கிற கேரக்டர் நீங்க எடுத்து வச்சுட்டு அந்த கேரக்டருக்கு பதிலா வேற ஒரு கேரக்டர் நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், படத்தை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. மம்முட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் அந்த கதையவே வந்து ஒரு கதைக்குள்ள இன்வால்வ் ஆகி நம்மளை பார்க்க வைக்குது. அதை ஓல்டர் பண்ணி கொண்டு போறதே வந்து மம்முட்டி அவர்கள் தான். மம்முட்டியோட நடிப்பு தான் அந்த படத்தை முழு படத்தையுமே நம்மளை வந்து ரசிச்சு பார்க்க வைக்குது. அந்த நடிப்புக்கோசரம் தான் வந்து படத்தையே வந்து நின்று நம்ம என்னப்பா சொல்ல வராங்க அப்படிங்கறது நம்மளை பொறுமையோட உட்காந்து பார்க்க வைக்கிறது மம்முட்டி அவர்கள் மட்டும்தான். படத்துல அந்த மோகினி கேரக்டர் வந்து எதுக்கு வச்சாங்க, அது என்னாச்சு அப்படிங்கறதே தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமா ஏதோ ஒன்று காட்டணும், எங்கேயுமே போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக வந்து யூஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. மம்முட்டி அவர்கள் வந்து ஒரு ரூம்ல வந்து செத்து கிடக்குறாப்புல, அங்க இருக்கிற ஆள் வந்து வேற யாரோ அப்படின்னு வந்து சொல்றாப்புல. அந்த ஆள் வந்து ஃபுல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேற ஒரு ஆள் வந்து உள்ள இருக்கிற ஆள் வந்து காமிக்கிறாங்க. அவர் ஏன் வந்து மம்முட்டியா வந்து எப்படி வந்து நம்மளை தன்னைத்தானே வந்து மாத்திக்கிட்டாரு அப்படிங்கறத வந்து காமிக்கவே இல்லை. ஒரு த்ரில்லா வந்து ஆர்ஆரா கொண்டு போகணும், மக்களை வந்து எதை காட்டினாலும் வந்து மம்முட்டி அவர்களை வந்து ஒரு பெரிய நட்சத்திரத்தை காட்டி ஒரு சின்ன நட்சத்திரத்தை எல்லாம் வந்து நடிக்க வச்சு என்ன கதை கொடுத்தாலும் மக்கள் வந்து முட்டாள்தனமா அப்படி நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியே படம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ஒரு லாஜிக்கு உள்ள இன்வால்வ் ஆகி அதை நீங்க டீட்டெயிலா பார்க்கும்போது வந்து படம் வந்து நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டோரி பிளாட் அப்படிதான் இருக்கு. படத்துல சஸ்பென்ஸ் வேணுமா சஸ்பென்ஸ் இருக்கு, த்ரில்லர் வேணுமா த்ரில்லர் இருக்கு. உங்களோட 3 கேரக்டர் வச்சு அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து கதையை வந்து டிராவல் பண்றது வந்து ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமா இருந்தது. ஏன்னா வந்து 3 பேர்த்த வச்சுக்கிட்டு இந்த கதையை வந்து டிராவல் பண்ணி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொடுக்க முடியும்னாக்கா டைரக்டருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா வந்து கதை வைஸ் பாத்தீங்கன்னாக்கா, கிளைமேக்ஸ் காட்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளால வந்து ஏத்துக்க முடியல. என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல. மற்றபடி பாத்தீங்கன்னா படம் வந்து நடிப்புல அந்த இன்டர்வல் வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணது இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஆனா சஸ்பென்ஸ் வந்து உடைக்கும் போது வந்து கொஞ்சம் எங்கேயுமே வந்து லாஜிக் இல்ல. அதுதான் வந்து படத்தோடைய மைனஸ், மிகப்பெரிய மைனஸ். மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 1 டைம் வாட்சபிளுங்க. உங்களுக்கு ஆர்ஆர் த்ரில்லர் சஸ்பென்ஸ் இதெல்லாம் பிடிக்கும், நான் ஒரு நைட் நேரத்துல வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி நிறைய படங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படம் கண்டிப்பா பாருங்க. ஒரு சின்னதா ஒரு பயமுறுத்தும், ஆனா அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி பிளாட் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.